தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 4 மணிக்கு நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலின் தருகிறார். ஸ்டாலின், இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? வெங்கட், தற்போது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிகழ்வுகள் முடிந்த ஒரு சில நிமிடங்களிலேயே தமிழக அமைச்சரவை கூட்டமானது தொடங்கியுள்ளது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பொதுவாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெறாது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ஒரு சில திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்பதால் தற்போது அமைச்சரவை கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டினார். குறிப்பாக இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் 4 முக்கிய விஷயங்கள் குறித்து பேசப்படலாம், ஆலோசனையில் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உடான் திட்டம், தமிழகத்தில் உள்ள ஒரு சில பகுதிகளில் குறைந்த செலவில் விமான சேவை வழங்குவதற்கான அந்த உடான் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் என்பது மிகவும் அவசியமாகப்படுகிறது. அந்த அடிப்படையில் 13 இடங்களை மத்திய அரசு ஏற்கனவே தேர்ந்தெடுத்து தமிழக அரசு அனுப்புமாறு மத்திய அரசு ஏற்கனவே கேட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 7 இடங்களை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு ஏற்கனவே அனுப்பியிருந்தாலும் 3 இடங்களை மட்டும்தான் தற்போது மத்திய அரசு அதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. மேலும் மீதம் 19 இடங்களை தமிழக அரசு தேர்ந்தெடுப்பதற்கான வேலை என்பது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் அந்த உடான் திட்டத்திற்கான ஒப்புதல் என்பது அமைச்சரவையில் பெற வேண்டும். அதே போல உதய் மின் திட்டத்தின் 2வது கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் தமிழக அரசு தொடர்ச்சியாக முனைப்புடன் உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேரடியாக வந்து தமிழக முதலமைச்சர் சந்தித்தார். அந்த அடிப்படையில் உதய் திட்டம் தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம். அதே போல ஜிஎஸ்டியில் பல்வேறு விதமான திருத்தங்களை தமிழக அரசு தொடர்ச்சியாக கேட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பட்டாசுக்கு அதிக வரி விதிப்பு உள்ளது. அதே போல ஜவுளி, தீப்பெட்டி என பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக தமிழக அரசு தங்களுடைய வாதங்களை மத்திய அரசிடம் எடுத்து வைத்து வருகிறது. வருகின்ற அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் என்பது கூட உள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் வலியுறுத்தும் விதமாக பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல விமான நிலைய விரிவாக்கம், தமிழகத்தில் உள்ள பிரதான இடங்களில் குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட விமான நிலையங்கள் உள்ள பகுதிகளில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கான ஒப்புதல் என்பது தமிழக அமைச்சர்கள் பெறப்பட வேண்டும். இது தொடர்பாக எல்லாம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகத்தான் தலைமைச் செயலக வட்டாரங்கள் கருதுகின்றன. நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் எவையேனும் வெளிவர வாய்ப்பு இருப்பது போல் தெரிகிறதா? வெங்கட், அதாவது நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்ட உறுப்பினர்கள் சந்திப்பை பொறுத்தவரை அது தொடர்ச்சியாக இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல், அதே போல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நேற்று பேசப்பட்டன. இன்றைய அமைச்சரவை கூட்டம் என்பது அரசின் கொள்கை முடிவுகள் பல்வேறு நிலைகளில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் உள்ள காரணத்தினால் அமைச்சரவையில் வைத்துதான் அந்த கொள்கை முடிவு என்பது எடுக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று அமைச்சரவை கூடி தற்போது தொடர்பாக ஆலோசித்து வருகிறார்கள். முக்கிய முடிவுகளை பொறுத்தவரை பொதுவாகவே அமைச்சரவை கூட்டம் முடிவடைந்த பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் தமிழக அமைச்சரவை முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதில்லை. இருந்த பொழுதிலும் தகவல் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை தலைமைச் செயலக வட்டாரங்களிலிருந்து பெற முடியும். அந்த அடிப்படையில் இன்று அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது, ஏதேனும் ஒப்புதல் பெறப்பட்டதா, என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பது குறித்த தகவல் என்பது பின்னர் தெரிய வரும்.